அப்புறம் என்ன, கோர்ட்ல விவாகரத்துன்னு முடிவாயிடுச்சு. மாசம் 150 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா? ஆமா. இதுக்கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தி அங்க நுழைஞ்சிருக்கா. அவ உண்மையிலேயே முதலாளியோட தங்கச்சி தானா இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல குழப்பமே தேவையில்லை. நிச்சயமா அவன் பொண்டாட்டிதான். ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கான். இந்த ஆளு முதலாளி. இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது. தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டிதான். தங்கச்சி தான். பொண்டாட்டிதான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்டப்பிறவிங்க இருக்கிறது இல்ல? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறப்பியா? யாரு கண்டா? இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேய்ஞ்சிருக்கலாம் இல்லையா? நிறுத்துங்க. என் முதலாளிக்கு பூர்வீகம் கோட்டையம், என் பொஞ்சாதிக்கு பூர்வீகம் திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடைன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா. நீ என்ன பண்ற? வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற. அவ மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலர்னான்னா உன் பொண்டாட்டி. எப்படிமா என் யோசனை? ஐயோ ஜோசியம், நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான். நான் வரேன். பாத்தியா என்ன பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார்? கடவுள் உனக்கு பெருசா மூளையை கொடுத்துருக்கானே தவிர. சரி அதை விடு. அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம்? நிச்சயமா அந்த பொண்ணு முதலாளியோட தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். என்ன பண்ண கேட்டேன்? பொண்டாட்டியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன், தங்கச்சியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சுடலாமா? கொஞ்சம் தள்ளி கொண்டாங்க. யார் நீ? சிகை அலங்காரம் சின்னசாமி. ஒட்டன்னு சத்தம் வந்தது, உள்ள நுழைஞ்சிட்டேன். பந்தயமே இப்பதான் கட்டியிருக்கோம், அதுக்குள்ள கடையை பரப்பி கத்திய வேற திட்டுறியா? தொழிலாளரும் துடிச்சிட்டு இருக்கேன். முதல் மொட்டை நீதான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம். அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். வர்ற வழி போற வழிதான் நானே வந்து கண்டுக்கிறேன். என்ன குருவாயிருப்பா, அம்மே சேட்டா ஓடி வரும். சுத்தமாவே இவளுக்கு தமிழ் தெரியல. இவட ஒரு அஸ்தி கூட சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாது பேடிச்சு போய் சேட்டா. எலும்பு கூட எங்க? இவரு தானே. அப்படி ஒண்ணும் இல்லையே. இந்த பொண்ணு ஏதோ மனபிராந்தியில வளருது. பிராந்தியாவது ரிஸ்கி ஆகுது. கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்க. என்ன பேசாம இருக்க? பிராந்தி ரிஸ்கி நீங்க மூடிய மாத்திட்டீங்க. லதா, லதா ப்ளீஸ். நோ, உங்க கோட்டை முடிஞ்சு போச்சு. ஒரு சொட்டு கூட தர மாட்டேன். இத பாரு, நாளை கோட்டை கட் பண்ணிக்க. நீங்க ஒரே ஒரு பெக். வெட்டிங் டேல கொடுத்ததுலயே 3 பெக் பாக்கி இருக்கு. கண்டிப்பா கிடையாது சார். உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பெக்கை ஏதா தியாகம் பண்ணக்கூடாது. என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலையும் அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா வேண்டாம். என் கண்ணே, உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு. நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மே. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது இல்ல சீதேவி. சீதாபதி அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில பேதி பேதின்னே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மகன் மேல என் மகன் வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா. சொல்லி தொலைக்கிறது. நான் என்ன சொன்னேன்? 2 ஒண்ணத்தோடு எதுக்கியா தோட நடுவிரலா? அப்ப வந்திருக்கிறவோ தியாகுவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். 2 ஒண்ணத்தோட ஆட்காட்டி வந்திருக்கிறதா தியாகோட பொண்டாட்டி தான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுபூர்வமான தம்பதியோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ உன் பொண்டாட்டி தானே? தங்கச்சி தானே? பொண்டாட்டி தானே? நீங்க ஏன் பாக்குறீங்க? இல்ல, நாங்க 2 பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவ தலை மொட்டை, அவ பொண்டாட்டியா இருந்தா இவர் தர பொட்டை. சிகை அலங்கார சின்னசாமி கத்தியோட அரைஞ்சுகிட்டு இருக்கான். சரி, அப்புறம் என்ன? அவ அதிர்ச்சியடைற மாதிரி ஒரு காரியம் பண்ண. என்ன குருவாயூரப்பான்னு மலையாளத்துக்கு கத்துனாலே தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிகை அலங்கார சின்னசாமி. இன்னும் முடிவாகலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதாலும் அரையிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு.
அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு. அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டா. அப்போ ஒரு பாம்பை குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் குடிச்சு பார்த்து வர்றேன். எல்லாம் நான் சொன்ன மாதிரி பாவக்காய் பச்சடி, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் பாயசம், இப்ப பாவக்காய் சாம்பார் போயிட்டே இருக்கு. சீதாபதி வேகம் வரும், எனக்கு வல்லாத விசுக்கணும். சீதா பாதி நான் முழுசாவே வந்திருக்கிறேனே. போடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் 2 கவலம் கூடவே உள்ள போகும். சந்திரா சந்திரா, என்ன இது? கூட்டானல்ல விஷமான இயாள் கைப்பிக்க கொடுத்து என்ன கொல்லன்னு ശ്രമിക്കാണ്. பாவக்கான கீதாவுக்கு உயிர். இவ பேயா அலறாளே. ஏடோ சீதா திதி, என்னமா பாவி ஆவக்காய் அள்ளி போட்டு. பாவக்காய் சொல்ல மாட்டேன் நீ. பாவக்காய் அள்ளி போட்டு என் பொண்ணு சாப்பாட்டுல மண்ணாய் போட்டுட்டியே. பாவக்காய் சாப்பிடுறது என்ன தப்பு? உடம்புக்கு நல்லது. வாய் மூடு. என் பொண்ணுக்கு பாவக்காய் பிடிக்காது. இதை விட சுரளி விதை அரைச்சு குடிச்சாலும் குடிப்பான். அரளி விதை. அரளி விதை. நீ யாருக்கு எடுத்து சாம்பார் வச்ச பாவக்கா? சாவு சார் தான் வைக்க சொன்னாரு. ஏடோ செக்ரட்டரி, இது உன் வீடா என் வீடா? சமையல்ல வலையிட நீ யாரு? புரியுதா? தலையிட. உன் தலையை கிண்டிடுவேன். என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம நீ எப்படி சொல்லலாம்? மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருங்கன்னா விட்டுடுவேனா? அவ்வளவு பாவக்காய் சாம்பாரை நீ தான் சாப்பிடணும். நல்ல ஆளு சார் நீங்க. இந்த பாவக்காய் பாலிடிக்ஸ்ல என்ன மாட்ட விட்டீங்க? பேசாம இந்த வேலையை விட்டுட்டு எங்க சித்தப்பாவோட நான் சலூனுக்கு போயிட போறேன். சிலோனுக்கு போயிட போறேன். இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொட்டிடுச்சு. அப்ப நான் வரட்டுமா? யாருக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சா? இந்த ஆட்டோயா? ஏவா கொஞ்சம் ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டா. யோ, நீ சும்மாரியா? அவ ஏதோ வெறுப்புன்னு சொன்னா நீ வலிச்சுட்டு போட்டிருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா இருந்தாலே? இருந்தாலும் இல்ல பெருசாலும் இல்ல, மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா, நீ போற விஷயம் என்னாச்சு? அதை ஏன்பா கேக்குறேன்? பாவக்காய் சாப்பிட்டதும் அவன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ அவன் பொண்டாட்டி இல்லையா? வா 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 வா. யோ, இவ தலையில கைய வையா. 5 நிமிஷத்துல இவள நான் ஒழுவழுன்னு பாக்கணும். ஏமா குத்து. சும்மாரியா? அவ பாந்து எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கியா நீ? அப்போ நான் வரட்டா? இருந்து சாப்பிட்டு போய. காலங்காத்தா யார் முகத்துக்கு மூச்சுன்னு தெரியல. முதல் போனியே செவத்து போச்சு. திருப்பா அடியே, உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி. இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு. கரெக்ட். மச்சன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம். ஆனா உடம்புல இருக்கிற அங்கடையாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன். நீ போ. யோ, இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே. சாராத்துக்கு என்னையா பண்ணுவ? இந்தா 2 ரூபாய் வச்சுக்க. ஐயா அம்மா எங்க காணோம்? படுக்கறையில. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பலத்த சண்டை. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயா அவரோட டெய்லி கோட்டாவுல ஒரு சிகரெட்டை கூட குடிச்சிட்டாராம். அதனால தோட்டா பறந்துகிட்டு இருக்கு. அனைவனே இப்படி தனியா இருக்கணும். ஐயாவோட தங்கச்சி ரூம்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? சூடா ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு காசு போட்டு வாங்க. என்னப்பா ஜாகு, என்ன செஞ்சிட்டு இருக்க? டோரு நாவலெல்லாம் ஒரே தூசி. நேத்துக்கே துடைக்க சொன்னேன், யாரும் துடைக்கல சார். என்னப்பா அது? அந்த வேலையெல்லாம் வேலைக்காரங்க செஞ்சுட்டு போறாங்க. யூ ஆர் மை பர்சனல் அசிஸ்டன்ட். என் வேலையை கவனிச்சா போதும். வேலையில உயர்ந்தது தாழ்ந்தது நான் வித்தியாசம் பாக்குறது சார். எல்லா வேலையும் செய்யணும். தட் இஸ் மை பாலிசி. தட்ஸ் a good policy. பாலிசியும் நினைவுக்கு வருது. என் தங்கச்சிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். ஆடிட்டர் உடனே வர சொல்லு. இந்த பொண்ணு மேல 10 லட்சம் ரூபாய்க்கு. ஆமா, ஏன்? பாத்துட்டு செய்யலாம். எதை பாத்துட்டு?
முதுக பார்த்துட்டு என்னையா உளற? ஜோசியரை பார்த்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு, அவரை வர சொல்லு போ. அவர் தன் பொண்டாட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்க படாத பாடுபடுறாரு. அது தெரிஞ்சா நான் இங்க வந்தேன். முதுகுல அந்த எச்சத்தை மட்டும் பாத்துருந்தா இந்த வீட்டையே ரெண்டாக்கி இருப்பான். எச்சம் இல்ல, சொச்சம், மச்சம் எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாருங்க, என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஆர்வத்தினாலேயோ